வணக்கம் நண்பர்களே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்குது. ஆனா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு பிசினஸ் growthக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் உள்ளடக்கிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின வீடியோஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்படி என்னப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் சமாச்சாரம்லாம் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, ஆனா நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ அல்லது எனக்குன்னு சொந்தமா ஒரு டீமோ வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னுடைய பிசினஸ்க்கு நான் பண்ணினேன் அப்படின்னா அவங்கள மேனேஜ் பண்ற லெவலுக்கு எனக்கு ஸ்டஃப் இருக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரியணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்ப மேனேஜ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பிசினஸுக்கு growthக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எஸ்இஓன்னா என்ன, அது பண்ணாட்டி என்ன ஆகும், அது பண்ணா என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெப்சைட்டு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த நிறைய சமாச்சாரங்கள் சொல்றாங்க. இதில் நான் எதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றது, எது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், என் பிசினஸ்க்கு எது கரெக்டா இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெய்டு ஆட்ஸ்னா என்ன, அதுக்கு நாம என்னென்னால இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள பேசிக் டெர்மினாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்க, ஸோ அவங்களுடைய என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கு என்ன மாதிரியான பிரைஸ், இந்த மாதிரியான தகவல்கள் ஒரு பிசினஸ் ஓனருக்கு அவங்களுடைய சொந்த டீமையோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் கொஞ்சம் கூட டெக்னிக்கல் ஸ்டஃப் எதுவுமே இல்லாம பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எக்ஸாக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டுமே கான்செப்ட் பண்ணி இங்க நம்ம சொல்ல போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இனிமேல் நான் என் பிசினஸ்க்கு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ற பிசினஸ் ஓனர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ இதுல வரக்கூடிய சில தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கே புதுசா நான் இப்பதான் வரப்போறேன், நான் பிசினஸ் எல்லாம் பண்ணல, ஆனா அதை என்னுடைய ஜாபாவோ அல்லது நான் என்னுடைய பிசினஸாவோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா இதுல டெக்னிக்கல் ஸ்டஃப் முழுசா எதுவுமே கிடையாது. இதுல என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி 3 சமாச்சாரம் கத்துக்க போறீங்க. என்ன, ஏன், எங்க, இந்த 3ஐயும் கத்துக்க போறீங்க. எது கத்துக்க போறது இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்றத கத்துக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு நான் ஃபேஸ்புக்ல ஒரு பெய்டு ஆட் ரன் பண்ண போறேன். ஸோ அந்த பெய்டு ஆட் ஃபேஸ்புக்ல இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், இதில் வேணா இருக்கலாம். ஆனா அதை ரன் பண்ற இடம் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அப்படின்ற ஒரு வெப் பேஜ். ஸோ அங்க நான் பெய்டு ஆட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக் பெய்டு ஆட்னா என்ன அதை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குது, ஏன் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து அது எங்க கொடுக்கறது அப்படின்ற லொகேஷனையும் பார்ப்போம். ஆனா எப்படி பண்ண போறோம் அப்படின்ற பார்ட்டை மட்டும் நாம இங்க பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் ஸ்டஃப். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில வேலை செய்யறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை இங்க அவாய்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரிஸ்குள்ள போலாமா? இந்த மைண்ட் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டாபிக்கும் நாம இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்கக்கூடிய தனித்தனி டாபிக். இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கான இன்ட்ரோடக்ஷன். அடுத்த டாபிக் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கை நம்ம பின்னாடி கவர் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போவோமா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கரண்ட் சினாரியோ. கரண்ட் சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றதே கிடையாதுங்க. அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நோக்கியா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எவ்வளவு பெரிய பிராண்ட். கோடக் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது எவ்வளவு பெரிய பிராண்ட். ஆனா அந்த பிராண்ட்ல இன்னைக்கு எங்க இருக்குது? பிராண்டே இல்ல. நம்ம பிராண்ட் அதை விட பெரிய பிராண்டா இருந்தாலுமே கூட ஒரு பிராண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை அடாப்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்ன்றதுக்கான உதாரணம் தான் இந்த நோக்கியா அண்ட் கோடக். அதனால நமக்கு என்னதான் பிசினஸ் சூப்பரா இருந்தாலுமே கூட நாமளும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை கண்டிப்பா நாம அடாப்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம பிராண்டுக்கும் சிக்கல் தான். ரெண்டாவது, சில பிசினஸ் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலம் ஒரு கசப்பான அனுபவங்கள் கிடைச்சி அதனால அதை விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரீலான்சர்ஸை ரொம்ப சீப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. ஆனா ஃப்ரீலான்சர்ஸ் நார்மலா யார் பண்றாங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்க அல்லது சோசியல் மீடியாவில் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற பசங்க. அவங்க அதை ஒரு பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்பாங்க, நாமளும் கொடுப்போம். ஆனா அவங்க அதை வச்சுக்கிட்டு கத்துக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அவங்க எக்ஸ்பர்ட்ல ஒண்ணுமே கிடையாது. மேபி எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இது ஒரு சைடு பிசினஸ் தான். அதனால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியாது. ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ இதுல கசப்பான அனுபவம் கிடைச்சி போகாம இருக்கிற பிசினஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏஜென்சி. ஸோ ஏஜென்சி கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஸ்டில் அவங்க ஒரு பிசினஸ், ஒரு கம்பெனி, ஒரு இடத்துல எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதுக்குண்டான சார்ஜ் தான் அவங்க கண்டிப்பா லெவி பண்ணுவாங்க. இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷனை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சில டைம் கரெக்டா புரிஞ்சிக்காது. அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு எந்த டைம்ல என்ன மாதிரியான
மாதிரியான அசெட் வேணுமோ, என்ன மாதிரியான சப்போர்ட் வேணுமோ அதை பிசினஸ் ஓனரால கொடுத்திருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஓனர் அவரே ஓனா கத்துக்கிட்டு அவரே வந்து ட்ரை பண்ணி உள்ள போய் பண்ணிருப்பாரு. எவ்வளவு லெவலுக்கு உள்ள போறப்ப என்ன ஆகும்னா, அவருக்கு பிசினஸ்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆயிருக்கும். சில டைம் அவங்க டீம் மெம்பர்ஸ் வச்சு கூட பண்ணிருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் கத்துக்கிற வரைக்கும் இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து வேற வேலை பெட்டரான சேலரி கிடைக்கிறப்போ ஓடிடுவாங்க. இதனால சலிச்சு போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 சினாரியோல இருக்கிறவங்களும் கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பிசினஸுக்கு பண்ணியே ஆகணும். அதுக்கான ரீசன்ஸ் அது எப்படி கரெக்டா பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த சீரீஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். அடுத்தது இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். 3 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒன்னு வந்து பிசினஸ் ஓனர்ஸ், 2வது ஸ்டூடெண்ட்ஸ், 3வது ஹோம் மேக்கர்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம். 2வது யாருக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி இது வரைக்கும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரலையோ அவங்களும் வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது பணத்தை இழந்திருப்பாங்க. பெய்டு மார்க்கெட்டிங் மூலமா நிறைய பணம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாஸ் ஆயிருக்கும். அதனால லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டபிளா எப்படி பெய்டு மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்றது நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தன்னுடைய கேரியர் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதில் படிச்சுட்டு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில சேரலாம் வேலைக்கு. அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தானே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து இது ஒரு நல்ல பேஸா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய விதமான சர்வீசஸ் இருக்குங்க. கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், SEO, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. நீங்க வந்து இதுல ஸ்ட்ராங்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இன்டெப்தா வந்து டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த ஃபீல்டுல நீங்க தனியா ஒரு சர்வீஸே ஆரம்பிக்கலாம். 3வது ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். உதாரணமா வீட்டுல மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைன்ல அதே கோர்ஸை எப்படி வந்து எடுக்கலாம், அதை எப்படி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி 24/7 அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப எப்படி ஒரு பிசினஸா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத இந்த கோர்ஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி அவங்க ஒரு புது பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பிசினஸே அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இது பண்ணலாம். அல்லது ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது என்னென்ன சர்வீஸ் நம்மளால கொடுக்க முடியுன்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ சீரீஸ்ல என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ். உதாரணத்துக்கு என்னென்ன வகையா நம்ம கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வீடியோ, ஆடியோ, இமேஜஸ், பிளாக், டெக்ஸ்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டென்ட் டைப்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த கண்டென்ட் டைப்பை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சோஷியல் மீடியா சேனல்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. எது வழியா என்ன மாதிரியான கண்டென்ட் நாம வந்து டெலிவர் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பிசினஸ்க்கு என்ன மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கும் அப்படின்றதை நம்ம வந்து இதில் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஸ்கேல் பண்ணலாம், அதை க்ரோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பிசினஸுக்கு எந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டா இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். அடுத்தது நம்ம ஏஜென்சி கூட ஒர்க் பண்ண போறோமா, அல்லது ஃப்ரீலான்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க போறோமா, அல்லது நாமளே ஒரு டீம் கிரியேட் பண்ணி நம்ம கம்பெனிலேயே நாம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறோமா அப்படின்றத முடிவு பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஒருவேளை ஏஜென்சியை நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பிசினஸ் ஓனர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதை கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் இதில் சக்சஸ் ஆக முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது அந்த ஏஜென்சியுடைய சர்வீஸ்ல என்னென்ன சர்வீஸ் இருக்குது, ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஆவரேஜா மார்க்கெட்ல என்ன மாதிரியான பிரைசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது நாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை எப்படி நாம வந்து ஸ்கேல் பண்ணி நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்றது நம்ம இதுல பார்க்கலாம். அதுக்கடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து யூடியூப் வந்துருக்கிறேங்க. யூடியூப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஹோஸ்டிங் சொல்யூஷன் பத்தி ஆட் வந்திருக்குது. அடுத்தது ஏஐ பேஸ்ட் ஆட் ஒன்று வந்திருக்குது. ஏன் இந்த ஆட் எனக்கு காட்டுது அப்படின்னா நான் அது சம்பந்தமான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுனால எனக்கு அது சம்பந்தமான ஆட்ஸை வந்து யூடியூப் எனக்கு காட்டுது. இப்போ நான் இங்க வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுங்களேன், இது வந்து எனக்கு இன்னொரு வெப் பேஜுக்கு கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த வெப் பேஜுக்கு பேர் தாங்க லேண்டிங் பேஜ். இங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பொருளை வாங்குறதுக்கான பிரைஸ் கொடுக்குது, அதை வாங்குறதுக்கான பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்குங்க. அதே மாதிரி நான் இங்க வந்து கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இது வந்து என்னுடைய ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ, இந்த மாதிரியான பேமெண்ட் கேட்வேக்கு வந்து எனக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இங்கிருந்து டேட்டா வந்து அங்க போறதுக்கும் அந்த பேமெண்ட் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து இமெயில் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ் வரும். இந்த மாதிரி பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸோட சேர்த்து மெசேஜ் வரும். ஸோ அப்போ அந்த டேட்டா பேமெண்ட் கேட்வேல இருந்து இமெயில் மார்க்கெட்டிங் டூல்னு தனியாக ஒன்று இருக்குது, அதுக்கு போகணும். அந்த இமெயில் மார்க்கெட்டிங் டூல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த மெசேஜை வித் இன்வாய்ஸோடைய அட்டாச்மெண்டோட
சேர்த்து அனுப்பி விட்டுரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டடா நடக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றப்போ ஏகப்பட்ட டூல்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டூல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த டூல்ஸுக்கான பிரைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹவு டு இன்க்ரீஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு பெய்ட் ஆட் கொடுக்குறோம், ஒரு 100 ரூபா செலவு பண்றோம் அப்படின்னா நமக்கு திருப்பி வர்றது 120 ரூபாய் இருந்துச்சுன்னா நமக்கு 20 ரூபா வந்து ஆட் கொடுக்கறது மூலமா லாபம் வரும். பொதுவாக ஆட் கொடுக்கறது மூலமா வந்து நமக்கு லாஸ் தான் ஆகும், அந்த 100 ரூபா போகும். ஆனா இங்க வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு நம்ம சோசியல் மீடியாவில் தான் ஆட் கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு கூகுள்லயோ அல்லது மெட்டான்றது தான் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுடைய பேரண்ட் கம்பெனி, அதுலயோ நம்ம ஆட் கொடுக்க போறோம். ஆட் கொடுக்கறப்போ அது சம்பந்தமான டேட்டாவை நிறைய நமக்கு ரிப்போர்ட்டா வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறது தெரியணும். ஸோ இருக்கிற ஒவ்வொரு டெர்மினாலஜி பத்தி நமக்கு மீனிங் தெரியணும். அது தெரிஞ்சாதான் அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அது தகுந்தபடி நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பெய்டு ஆட் யூடியூப்ல கொடுத்துருக்கிறேன், இது என்னுடைய ஆடுன்னு வச்சுக்கிங்க. ஸோ இப்போ நான் இங்க வந்து பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து இதே ஆடு உங்களுக்கும் வந்து காட்டினாங்க, நீங்களும் பாக்குறீங்க அப்படின்னா அது ஒரு இம்ப்ரெஷன். ஸோ நீங்களும் பார்த்து நானும் பார்த்தோம்னா இந்த ஆடு 2 இம்ப்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் ரிப்போர்ட்ல நமக்கு வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி அவருடைய லேண்டிங் பேஜுக்கு போயிட்டேன். அப்போ 2 பேர் பார்த்ததுல ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிட்டாரு. இதாங்க கிளிக் த்ரூ ரேட், CTR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 பேர் பார்த்ததுல ஒருத்தர் உள்ள போயிருக்காரு அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் வந்து 50%. இதே 100 பேர் வந்து இந்த ஆடை பார்த்துக்கிறாங்க, அதுல 20 பேர் இந்த பேஜுக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் 20%. ஸோ இப்போ இந்த கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க அல்லது CTRனு சுருக்கமா சொல்லுவாங்க. ஸோ இந்த டெர்மினாலஜி CTRனா என்ன, இம்ப்ரெஷன் என்ன, இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் அதுக்கான மீனிங்ல நமக்கு தெரிஞ்சாதான் நாம கொடுக்குற ஆட் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ நாம 100 பேர் இதை பார்த்துட்டு அதுல வெறும் 10 பேர் இங்க இந்த பேஜுக்கு போயிருக்காங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் வெறும் 10%. அப்ப மீ 90 பேருக்கு இந்த ஆட் அப்பீல் ஆகல, அட்ராக்ட் பண்ணல. ஈதர் இங்க இருக்கிற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு அப்பீலிங்கா இல்லாம இருக்கலாம், அல்லது இது இரலவெண்ட் ஆடியன்ஸுக்கு இந்த ஆடை நம்ம டிஸ்பிளே பண்ணிருப்போம். ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ரெலவெண்ட் ஆடியன்ஸ் யாருன்றத கரெக்டா போட்டு அதை வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் காட்டுங்க, இந்த லொகேஷன்ல மட்டும் காட்டுங்க, இந்த ஜெண்டர்ல மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அடுத்தது இங்க இருக்கிற ஆட், இந்த ஆட்ல வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வீடியோ இருக்குது, நான் உள்ள போகல, அந்த வீடியோ இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்பீலிங்கா இல்லை அப்படின்னா நம்ம லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணி போக மாட்டோம். ஸோ அப்போ அந்த வீடியோவை நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கும், அல்லது வீடியோவில் ஸ்பெசிஃபை பண்ண கண்டென்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தா ஒன்லி வீடியோ. இதே நம்ம வந்து ஃபேஸ்புக்ல இதே மாதிரி நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்திருக்குது. 2வது ஆடு இங்கேயே வந்திருக்கு ரைட் சைட்ல. நான் என்ன ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா ஆட் ஸ்பை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்டுன்னு வந்திருக்கு இல்லையா. ஸ்பான்சர்னு வர்றது எல்லாமே வந்து பெய்ட் ஆட் தாங்க. இதுல அவங்க டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். அதே மாதிரி இந்த இமேஜ்ல இந்த தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய இந்த மேல இருக்கிற வேர்டிங்ஸ் நமக்கு அட்ராக்டிவா இருக்கணும், இந்த இமேஜ் அட்ராக்டிவா இருக்கணும், இந்த கீழே இருக்கக்கூடிய டைட்டில் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ நான் இந்த இதை கிளிக் பண்ணி உள்ள போய் அதனுடைய லேண்டிங் பேஜ் போறேன். நான் வந்து லேர்ன் மோர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இங்க வந்து அதனுடைய லேண்டிங் பேஜுக்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு கூகுள் குரோமுடைய எக்ஸ்டென்ஷன், அதுக்கான ஆடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் உள்ள போகணும் அப்படின்னாலே இந்த கண்டென்ட் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், எனக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை தெளிவா இங்கேயும் சொல்லணும், வீடியோலையும் சொல்லணும். அது சொன்னா மட்டும்தான் நான் வந்து கிளிக் பண்ணி உள்ள போவேன். ஸோ இப்போ இதுல என்னென்னால மாத்தலாம், இதை மாத்தி பார்க்கலாம், அல்லது இந்த ஹெட்டிங்கை மாத்தி பார்க்கலாம், அல்லது இங்க இருக்கிற கண்டென்ட்டை மாத்தி பார்க்கலாம், அல்லது வீடியோ வந்து நல்லா இல்லாம இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து ட்வீக் பண்ணி அதை மாத்தி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த ஒரு ஆட் மூலமாவே நமக்கு வந்து நிறைய வருமானங்கள் வரும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இன்னொன்னு ஒரு ரகசியம் நான் சொல்றேன், 100 ரூபா நம்ம வந்து ஆடுக்கு செலவு பண்றோமா, அதுல வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வாங்கினா மட்டும்தான் வருமானம் அப்படின்ட்டு கிடையாதுங்க. நாம இந்த ஆட் கொடுக்குறப்ப லேண்டிங் பேஜ்லயே நம்ம வருமானம் எடுக்க ஆரம்பிக்கலாம். 100 ரூபா செலவு பண்ணி 120 ரூபா அந்த லேண்டிங் பேஜ்ல எடுக்கலாம். அதெல்லாம் எப்படி எடுக்குதுன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹவு டு யூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் யுவர் பிசினஸ். நம்ம பிசினஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணி க்ரோ ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம காம்படிட்டரோட நம்ம எப்படி யூனிக்கா ஸ்பெஷலா வந்து தெரியலாம், மக்கள் முன்னாடி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை எப்படி மாறலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம பிராண்டை எப்படி உலக லெவலில் கொண்டு போறது அதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு முன்ன பின்ன தெரியாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை நம்மளை எப்படி கவனிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். கவனிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான கண்டென்ட், அவங்களுக்கு மனசுல என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதோ, என்னென்ன தயக்கங்கள் இருக்குதோ,
ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான சில சமாச்சாரங்களை பற்றியோ என்னென்ன பயங்கள் இருக்குதோ அதை பற்றி சில கண்டென்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை போட்டு அவங்க பயங்களை நீக்கிறதுக்கு, அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை போடுறது மூலமாக நாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அவங்க மனசில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நாம் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம், நம்ம ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸுடைய டெஸ்டிமோனியல்ஸை காட்டுறோம். அண்ட் தென் கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் கொடுக்குறப்போ, ஓகே இவங்க ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, இவர் பெரிய எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும், இவர் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம அவங்க மனசில் பில்டு பண்ண போகிறோம். அது மூலமாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு சேல்ஸ் அவங்களுக்கு பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பர்த்டே விஷு, ஃபெஸ்டிவ் டே விஷஸ்ஸு, நம்மளுடைய புது ஈவெண்ட்டுக்கான இன்விடேஷன், நம்மளுடைய புது ப்ராடக்ட்டுக்கான ப்ரமோஷனல் ஆஃபர், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவலாக அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிராஃப்ட் பண்ண மாதிரி காட்டி அவங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். இது அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா கஸ்டமருக்கு ஒரு டிலைட் கிரியேட் ஆகும், நம்ம மேலே வந்து ஒரு பாண்டிங்கும் கிரியேட் ஆகும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய லாயல்ட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 24 ஹவர்ஸும் வந்து நமக்கு ஆளுங்க சப்போர்ட் டீம் நம்ம கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆன்லைனை நம்ம பிஸ்னஸுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கையே நாம் இங்கே ஆட்டோமேட் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்மளுடைய அடுத்த சேல்ஸ், அப் சேல், கிராஸ் சேல், நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட், அடுத்த சர்வீஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஏற்கனவே பொருளை வாங்கின கஸ்டமர்ஸுக்கு நம்ம திருப்பி கொடுத்து ஒரு நாள் கஸ்டமரை வாழ்நாள் கஸ்டமராக மாற்றுறது எப்படின்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம லோக்கல் ஆடியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கடைக்கு ஃபிசிக்கலாக நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் வந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம கடையை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம கடையை ப்ரிஃபர் பண்ணி வரணும். அல்லது நாம் வந்து கஸ்டமருடைய வீடுங்களுக்கு போய் அங்கே சர்வீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான பிஸ்னஸ். ஸோ இந்த ரெண்டில் எந்த வகையாக இருந்தாலுமே கூட SEO ரொம்ப முக்கியங்க. ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு நாம் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு மவுஸ் வாங்குறோம்னு வச்சுக்கலாமே. நம்ம அமேசான் போகிறோம், மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்போ ஏகப்பட்ட பிராண்டு, ஏகப்பட்ட ப்ரைஸில் எல்லாமே காட்டும். ஆனால் நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போயிட்டு அதுக்கு எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து என்ன, அப்போல்லாம் ஓரளவு பார்த்துட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வாங்குவோம். அப்போது நம்ம கடைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மற்ற காம்படிட்டர்ஸையெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க தேடக்கூடிய பொருள் நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. ஸோ அப்போ அடுத்தவங்களுடைய ரேட்டிங், ரிவ்யூ எல்லாமே முக்கியம். அவங்க கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ நம்மளுடைய வெப்சைட் அல்லது நம்மளுடைய பிராண்ட் வந்து அந்த சர்ச் ரிசல்ட் மேலே ஒரு 4 or 5 ரிசல்ட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது இருந்தால் தான் அதில் வந்து ரிவ்யூஸ் நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கடைக்கு வருவாங்க. அல்லது நாம் போய் சர்வீஸ் வந்து வீட்டில் கொடுக்குறோம்னு வச்சுக்கிங்க. உதாரணமாக வந்து ஹோம் கிளீனிங் சர்வீஸ் கொடுக்குறோம், அல்லது ஒரு பெயிண்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம், ப்ளம்பிங் சர்வீஸ் கொடுக்குறோம், அல்லது பில்டிங் ரெனோவேஷன் சர்வீஸ் கொடுக்குறோம், அல்லது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு போய் கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கேயும் கூட கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிராண்டை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கூகுளில் அல்லது வேறு சர்ச் இன்ஜினில் R&D பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அல்லது நம்ம ஏற்கனவே அதில் ஃபேமஸாக இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் தேவையே இல்லை, கண்ணை முடிக்கிட்டு வருவாங்க. ஸோ நம்ம பிராண்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னாவே நம்ம பிராண்டு சர்ச் ரிசல்ட்டில் டாப்பில் வரணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உதாரணத்துக்கு இங்கே கூகுள் குரோமில் பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சில டென்டல் கிளினிக்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அதெல்லாம் நம்ம மோர் பிளேஸ் கொடுத்தோம்னா அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்னஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது, மெயின்லி பேஸ்ட் ஆன் SEO தாங்க. ஸோ உதாரணத்துக்கு SEOவில் நிறைய டைப் இருக்குது. ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் வந்து இந்த ஆன் பேஜ் SEO மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஜாரா டென்டல் கிளினிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதனுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி இங்கே வெப்சைட் இங்கே வருது, டைரக்ஷன்ஸ் எப்படி வருது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போ வெப்சைட்டில் வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் சர்ச் பண்ண டேர்ம் என்னது, பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் மதுரை. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அது கீவேர்டு இருக்கு இல்லையா, நான் இங்கே வந்து இப்போ சர்ச் பண்ணேன் இல்லையா, இதை தான் வந்து சர்ச் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சர்ச் கீவேர்டு நம்மளுடைய வெப்சைட் பேஜஸில் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் அதை வந்து நமக்கு இங்கே மேலே டிஸ்பிளே பண்ண பார்ப்போம். உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டிங் என்ன இருக்குது, பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் மதுரை. எக்ஸாக்டாக நான் என்ன கீவேர்டு போட்டு தேர்னோ அந்த கீவேர்டை இங்கே வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த ஒரு பேஜில் மட்டும் இருக்காது, இந்த வெப்சைட் நிறைய பேஜஸ் இருக்கும். அத்தனை பேஜஸ்லையும் இதை வந்து போட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க மட்டும் தான் போட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே கூட இதே மாதிரியான கீவேர்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நான் இப்படி தேடலாம், அல்லது பெஸ்ட் டென்டிஸ்ட் இன் மதுரைன்னு பார்க்கலாம், பெஸ்ட் டென்டிஸ்ட் நியர் மீன் போடலாம். எப்படி போட்டாலுமே கூட அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்மளுடைய பேஜில் போட்டோம்னா அதுதாங்க வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இப்போ எஸ்இஓவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எஸ்இஓன்னா என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓன்னா என்ன, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னா என்ன, டெக்னிக்கல் எஸ்இஓன்னா என்ன, எஸ்இஓ பண்ணுற ஏஜென்சி நமக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் கொடுப்பாங்க, அந்த சர்வீஸுக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரைஸ் லெவி பண்ணுறாங்க. அண்ட் தென் எஸ்இஓக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிராண்டை வந்து அந்த சர்ச் ரிசல்ட்டில் டாப்பில் கொண்டு வர்றாங்க. என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதனுடைய காஸ்ட் என்ன, ஏன்னா நீங்கள் வந்து ஓன் டீம் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ்ன்றது இப்போ நம்ம பார்த்த அதே சர்ச் ரிசல்ட்லேயே கூட உங்களுக்கு திருப்பி தெரியும். நான் இப்போ காட்டுறாங்க, இங்கே வந்து எகைன் ப்ரௌசரில் நான் இதே சர்ச் கொடுக்குறேன், பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் மதுரை. இப்போ கூகுள் ஆட்ஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து இந்த ரிசல்ட்டு பூரா நம்ம எஸ்இஓ ப்ராப்பராக பண்ணதுனால வர ரிசல்ட்ஸ். ஆனால் நம்மளோட புது பிராண்டு எஸ்இஓ பண்ணுறதுக்கு சில டைம் எடுத்துக்கும். ஸோ சில டைம் எடுத்துக்கும் அப்படின்றப்ப சில மாதங்கள் எடுத்துக்கலாம், சில டைம் வந்து 6 months to 1 year கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, என்னுடைய பிராண்ட் வந்து சர்ச் பண்ணுறப்போ டாப்பில் வரணும், ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வரணும் அப்படின்னா நம்ம கூகுளுடைய பெய்டு ஆடுக்கு போய்க்கலாம். அந்த பெய்டு ஆடு மூலமாக நம்மளுடைய ஆட் எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ ப்ரௌசரில் சர்ச் ரிசல்ட்ஸில் வரலாம்னு சொல்லலாம், யூடியூப்பில் வரலாம். அண்ட் தென் கூகுளுடைய பார்ட்னர் நெட்வொர்க்ஸ் இருக்குது. சில டைம் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்க போயிருப்பீங்க, அங்கே பார்த்தா ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகும், நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா கூகுளில் அவங்க கொடுக்குற பெய்டு ஆட் மூலமாக தான் வருது. உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் மதுரை கொடுத்துருக்கிறேன், இங்கே எஸ்இஓ ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு 1-2 வருது பார்த்தீங்களா, ஸ்பான்சர்டுன்னு போட்டு இங்கே லாங் லாஸ்டிங் இம்ப்ளான்ட்ஸ் மதுரை இந்த டென்டல் கிளினிக், சேது டென்டல் கிளினிக், அதே மாதிரி இங்கே எஸ்ஆர்எம் டென்டல் கிளினிக், இதுவும் வந்து ஸ்பான்சர்ட். ஸோ ஸ்பான்சர்டுன்னு வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து பெய்டு ஆட் தாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து பெய்டு ஆட் மூலமாக இவங்களுடைய ஆடை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வெப்சைட் வேணுமா அப்படின்னு பார்த்தா வெப்சைட் இருந்தால் பெட்டர். நமக்குன்னு ஓன் வெப்சைட் இல்லைன்னா கூகுளே வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், business.google.com எப்படின்னு வந்துச்சுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கூகுளுடைய ஃப்ரீ வெப்சைட் சர்வீஸில் இவங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களும் வந்து அதே சர்வீஸில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் இப்போ நாங்கள் இங்கே ஜாரா பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தா ஜாரா டென்டல்.comன்னு இருக்கும், இது இவங்களுடைய ஓன் வெப்சைட் டொமைன் நேம். அவங்க டொமைன் வெப் பேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வாங்கியிருக்கிறாங்க, அந்த நேம் தான் ஜாரா டென்டல் கிளினிக்கு, அதில் தான் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க டொமைன் வாங்கலை, அதனால் கூகுள்லேயே இவங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன், இது கிளிக் பண்ணுறப்போ கூகுளுடைய வெப்சைட் இந்த மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப சின்ன லெவலில் இருக்கும். ஓகே, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. பட் டு ஸ்டார்ட் வித் நீங்கள் டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படின்னா நம்ம சொந்த டொமைன் நேம் வாங்கி அது வெப்பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காட்டினா தான் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸை நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ இந்த கூகுள் ஆடை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்இஓ பண்ணாமையே ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுடைய பிராண்டை கொண்டு வரதுக்கு இந்த பெய்ட் ஆட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெய்ட் ஆட் இங்கே கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் மட்டும்தான் வருமானு பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ நம்ம யூடியூப் போனோம்னா இங்கே காட்டுறது அந்த கூகுளுடைய பெய்ட் ஆட் சர்வீஸ் மூலமாக வர்ற ஆட்ஸ் தான். ஸோ கூகுளுடைய பிளாட்ஃபார்ம் தான் யூடியூபும். ஸோ கூகுளுடைய பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வெப் பேஜுக்கு போகிறேன், தினமலருக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். நான் இங்கே தினமலர் பேப்பருடைய பேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தா எபிக் பிக்சல்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வருது. இது வந்து பார்த்தோம்னா ஆடு தான். பாருங்கள் என்னென்னு வருது, கூகுள். ஸோ கூகுளில் இவங்க ஆடு கொடுத்துருக்குறாங்க, அதனால் அது வந்து இங்கே எனக்கு காட்டுது. ஏன் எனக்கு காட்டுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஸ்டஃப் நிறையா பார்ப்பேன், அதனால் வந்து எனக்கு இந்த ப்ராடக்டை வாங்க சொல்லி கேட்குது. அது எந்த சைட்டில் விற்கிறாங்க, கிங் சுமோ அப்படின்ற சைட்டில் ரேட்டு வந்து இது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா கூகுளுடைய பார்ட்னர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பார்ட்னர் நெட்வொர்க்கில் நம்மளுடைய ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோடைய பவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? லோக்கல் பிஸ்னஸ், அதாவது நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அடுத்த ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால நம்ம கடைக்கு வரணும், அல்லது நாம அவங்க வீட்டுக்கு போய் அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதைத்தான் லோக்கல் பிசினஸ் சொல்லுவாங்க. இந்த லோக்கல் பிசினஸ் பூராவுமே இந்த கூகுள் ஆட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ஃபேஸ்புக் ஆட்ஸுங்க. ஃபேஸ்புக் ஆட்ஸும் வந்து கூகுள் ஆட்ஸ் மாதிரியே தாங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கூகுளும் ஃபேஸ்புக்கும் ஒன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணும், ஒண்ணுக்கு ஒன்னு ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ கூகுள்ல நாம வந்து ஒரு ஆடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஒரு ஆடு கொடுத்தோம் அதையும் கூகுள் கண்காணிச்சு அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஆட் அதே மாதிரி ரெலவென்ட் பீப்புள் காட்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபேஸ்புக் ஆடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்வான்டேஜ் ஒரே மாதிரி தான். ஆனா அங்க வந்து ஸ்பெஷலா நம்ம ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணி வச்சிருக்கணும், அதை எங்க போய் செட் பண்றது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கொடுத்தா அவங்க வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்றதுக்கான சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்மளுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அல்லது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எது வழியா மெட்டாக்கு வந்து பே பண்ணுவோம். மெட்டான்றது வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் உடைய பேரண்ட் கம்பெனி. அதுக்கு எப்படி பே பண்ணுவோம், ஒரு ஆடுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்து செட் பண்ண போறோம், இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆடை வந்து காட்ட போறோம், இது எல்லாமே செட் பண்ணுவோம். இது இன்ஃபர்மேஷன் பூரா வந்து நம்ம கிட்ட இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வாங்குவாங்க. அது மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணணும், ஃபேஸ்புக் பிக்சல் கிரியேட் பண்ணணும், இது ரொம்ப டெக்னிக்கலா போகும். ஸோ டெக்னிக்கல் சமாச்சாரத்தை நம்ம இங்க பார்க்க போறது இல்லை. ஆனா ஃபேஸ்புக் பிக்சல்னு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்றத நாம வந்து புரிஞ்சுக்குவோம். அது எந்த பேஜ்ல வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதையும் நாம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது அந்த ஆட் ரன் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிரைசிங் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ சில ஏஜென்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமௌண்டா கூட வாங்குவாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போறது ஃபேஸ்புக் ரன் பண்றதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து ரன் பண்ணணும், அதுக்கு ஏஜென்சிஸ் என்ன மாதிரியான பிரைசிங்ஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற ஒரு சப்ளையர் அப்படின்னு வச்சுக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த விதமான பொருளையும் என்கிட்ட வாங்குறதே கிடையாது, ஆனா என்னுடைய பொருளை நீங்க மற்றவங்களுக்கு விற்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் அல்லது அஃபிலியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை நீங்க வந்து என்னுடைய பொருள் அது நீங்க வந்து உங்களுடைய பெயர் ஆட்ல கொடுக்குறீங்க. இந்த ஸ்பீக்கர் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இது வந்து நல்லா எஃபெக்ட் இருக்கும், மற்ற ஸ்பீக்கரோட கம்பேர் பண்ணா இது நல்லா ப்ரைஸும் கம்மி, அதே மாதிரி வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ஆடு போடுறீங்க. அதை பார்த்து கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வாங்குறாங்க. ஸோ வாங்குறப்போ இப்போ அந்த பொருளுடைய விலை 20,000 ரூபா அப்படின்னா 20,000 ரூபா சப்ளையரான எனக்கு வந்துடும். நான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான கமிஷன், ஒரு கமிஷன் அக்ரி பண்ணியிருப்பேன். அது வந்து 10% இருக்கலாம், 30% இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். என்ன அக்ரி பண்ணணும் அந்த கமிஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்க பேரிடு மூலமா என்னுடைய பொருட்களை விற்கலாம், அல்லது நீங்களே வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதுல என்ன மாதிரி வந்து பல சப்ளையருடைய பொருளை போல டிஸ்பிளே பண்ணி அது மூலமாவும் நீங்க விற்கலாம். அதுக்கும் நீங்க பேரிடு வந்து ரன் பண்ணி பண்ணலாம். ஸோ வெளியே வாங்குறவங்களுக்கு அது உங்களுடைய சொந்த கம்பெனி, சொந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்க ஆக்சுவலா பல கம்பெனிகளுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸாக தான் நீங்க வந்து இருக்கிறீங்க. எவ்வளவு விற்கிறமோ அதுக்கு தகுந்தபடி கமிஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை பத்தி இன்டெப்தா நம்ம வந்து பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி மாதிரி தெரியுது இல்லையா? நாம இருந்தாலும் இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது SMO அண்ட் SMM, அதாவது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் சோசியல் மீடியா வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, ஆர்கானிக்கா எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, பெய்டு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, இதில் பண்றது நம்ம பிசினஸுக்கு வந்து பெட்டர். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க, என்ன ஃபார்மேட்ல கொடுத்தா பெட்டரா இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோல தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது ORM, ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு பொருளை அமேசான்ல போய் தேடுறேன், பெஸ்ட் ஸ்மார்ட் டிவி 55 இன்ச்சஸ் இந்த மாதிரி தேடுறேன்னு வச்சுக்கலாம், ஃபுல் HD 4K இப்படி போட்டு தேடுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிவி நிறைய ரிசல்ட்ஸ் இங்கே வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ரேட்டிங்ஸும் வேரி ஆகுது. எத்தனை பேர் இங்கே வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க? 62 பேர். இப்போ 4 ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அண்ட் அவங்க என்ன வந்து ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நான் இங்கே உள்ளே போய் நான் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அல்லது ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிராண்டு நான் வாங்குவேனா? வாங்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸு அல்லது ரேட்டிங்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் ரெப்புடேஷன் வந்து அடி வாங்குதுன்னு அர்த்தம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு பிஸ்னஸை
ரொம்ப டாப்புக்கும் கொண்டு போகும், வானத்துக்கு மேலேயும் கொண்டு போகும், அதில் பதார்த்தத்துக்கு போட்டு மிதிக்கவும் செய்யும். அது எல்லாமே எது நிர்ணயிக்குது? நம்மளுடைய ஆன்லைன் ரெப்புடேஷன் தான். நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ரெப்புடேஷன் சூப்பராகனு அர்த்தம். நிறைய பேர் நம்ம வேற எந்த இதுவும் மார்க்கெட்டிங் பண்ணாமையே நம்ம கஸ்டமர்ஸாக வருவாங்க. ஆனால் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர வர என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிராண்ட் அடி வாங்கும், நம்மக்கிட்ட வாங்குறவங்க குறைவாங்க, ரெகுலராக வாங்குறவங்களே வாங்காமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வேணுமனே வந்து விஷமத்தனமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. மேபி காம்படிட்டர்ஸ் கூட வந்து ஒரு 4 பேரை வச்சு இதுமாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம ஆன்லைன் ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம ரெகுலராக எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த சோஷியல் மீடியாவில் யார் நெகட்டிவாக போடுறாங்க எல்லாமே பார்த்து அதுக்கு வந்து இது காம்படிட்டர் போடுறாங்களா அல்லது நிஜமான வெரிஃபைடு கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட பொருளை வாங்கி இருக்காங்களா, அந்த பில்லெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இது ரெகுலரான கஸ்டமர்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டோம், அவர் பாசிட்டிவ் ரிவ்யூ போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட்டும் பண்ணலாம், அவங்களும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போடுவாங்க. அப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் போயிடும். இதே காம்படிட்டர் அப்படின்றப்ப நம்ம அதை வந்து ஓப்பனாகவே போடலாம். இது வந்து நம்மகிட்ட இந்த கஸ்டமர் வெரிஃபைடு கஸ்டமரே கிடையாது, மேபி யாராவது காம்படிட்டர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வேணும்னே போட்டிருக்கலாம், ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக நம்ம ரெப்புடேஷன் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ பெரிய பெரிய பிராண்டுங்க இந்த ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்டை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் சின்ன பிராண்டாக இருந்தாலுமே கூட நாமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரிய பிராண்டுன்றப்போ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆகுது, 1-2 வந்துச்சுன்னா. ஆனால் சின்ன பிஸ்னஸாக இருக்கிறப்போ 1-2 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து பிஸ்னஸை அடி வாங்க வைக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக அதுக்கான பதில்களை நம்ம வந்து ரெடி பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும். அடுத்தது ட்ராப் ஷிப்பிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கான்செப்ட்டுங்க. முன்ன நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னேன் இல்லையா, ஏறக்குறைய அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த அஃபிலியேட் நாம் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டு தான் கஸ்டமர் விற்கிறாரு, அதுக்கு அவங்க அஃபிலியேட் கமிஷன் வாங்கிக்கிறாரு. ஓகேவா? ஆனால் ட்ராப் ஷிப்பிங்னா டிட்டோ அஃபிலியேட் என்ன பண்ணுறாரோ அதே தான் பண்ணுவார். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சப்ளையர், நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இங்கே இப்போ உங்கள் பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டர் கிடையாது, ட்ராப் ஷிப்பர். ஸோ ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவர் நீங்கள் தான். என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை வந்து கஸ்டமருக்கு 15,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அப்போ 5,000 உங்களுக்கு லாபம். இங்கே என்கிட்ட கமிஷன் வாங்குறதில்ல, என்கிட்ட ஒரு பொருளை வாங்கி அது மேலே நீங்கள் ஒரு லாபத்தை வச்சு நீங்கள் விற்கிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நார்மல் ரீசெல்லருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட பொருள் வாங்குறதே கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி 10 சப்ளையருடைய எல்லா பொருட்களையும் உங்களுடைய வெப்சைட்டில் போட்டுடுறீங்க, அதுக்கு நீங்கள் பேர் கூட எல்லாமே வந்து கொடுக்குறீங்க, மக்கள் அதை பார்த்துட்டு வாங்குறாங்க. ஆனால் எங்கே வந்து வாங்குறாங்க? உங்கள் சைட்டில் வந்து வாங்குறாங்க. என்கிட்ட வந்து ஒரு டிவியை 10,000 வாங்குறீங்க, அதை உங்களுடைய சைட்டில் 15,000 விற்கிறீங்க. நீங்கள் ஆடு கொடுக்கறது மூலமாக ஒரு கஸ்டமர் உங்கள் சைட்டுக்கு வந்து உங்ககிட்ட 15,000 ரூபா கொடுத்து வாங்கிடுறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் 10,000 ரூபா எனக்கு அனுப்பிடுறீங்க என்கிட்ட வாங்குற ரேட்டுக்கு, மீதி 5,000 ரூபா உங்களுக்கு லாபம். நான் என்ன பண்ணுறேன், டிவியை பேக் பண்ணி நீ கஸ்டமர் பார்த்து நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பொருளை வாங்க வேண்டியதும் கிடையாது, கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி பண்ண வேண்டியதும் கிடையாது. பொருளே இல்லாமல், கடையே இல்லாமல், ஒரு குடோனே இல்லாமல், ஸ்டாக் வச்சுக்காமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஈஸியான பிஸ்னஸ் தான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ கமிஷனுக்கு பதிலாக நீங்கள் வாங்கி விற்கிற மாதிரியான தொழில் இது. ஆனால் நீங்கள் எப்போ சேல்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக பணமே இங்கே கொடுக்குறீங்க. இது ரொம்ப ஈஸியான தொழில் மாதிரி தெரியுது, ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இதில் என்ன அப்படின்ற இன்டெப்த்தாக நம்ம அதனுடைய வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து டிவிலேயோ அல்லது மூவிஸ்க்கு போடுறப்போ அங்கே வர்ற ஆட்லேயோ பார்த்தோம்னா பெரிய பெரிய மூவி ஸ்டார்ஸு, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கிற ஆளுங்க, அண்ட் தென் டிவி செலிபிரிட்டிஸு, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆடில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி நம்மகிட்ட விற்க பார்ப்பாங்க. இதையே வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியாவில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூவி ஸ்டார்ஸையோ டிவி ஸ்டார்ஸையோ ஸ்போர்ட்ஸ் மேனையோ இங்கே கொண்டு வந்து அவங்கள வச்சு நம்ம விளம்பரப்படுத்த போகிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் யார் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்களோ, யாருக்கு நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, யாருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட நம்ம பொருளையோ நம்ம சர்வீஸையோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீஸை எவாலுவேட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்க ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட நிறையா வாங்குவாங்க. இதுக்கு வந்து அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க. இதுதாங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கலாம், இந்த மாதிரியான சமாச்சாரங்களை இதில் இன்டெப்த் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு பழைய பேர் என்ன அப்படின்னா
கூகுள் மை பிஸ்னஸ், ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பேரை மாற்றிட்டாங்க, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரியாணி இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸுடைய பேர் இங்கே லிஸ்ட் ஆகுது. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விக்கி இது எல்லாமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அந்த இந்த மாதிரியான மார்க்கெட் சைட்ஸு. அண்ட் தென் அது சம்பந்தமான சில லிங்க்ஸும் நமக்கு இங்கே வருது. ஆனால் இந்த லிங்க்ஸ்லாம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்இஓவா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்இஓ ஒரு காரணம், ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. இப்போ இங்கே வந்து என்ன போட்டுக்கிறாங்க, பிரியாணி டு ஹெவன், ரியாஸ் பிரியாணி, ஃபேமஸ் பிரியாணி இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்க பிஸ்னஸை கூகுளுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்ற சர்வீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்னா அது ஒரு டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி ஒரு டைரக்டரி, அவ்வளோதான். ஸோ அது வந்து எல்லோ பேஜஸில் எப்படி எல்லா பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு டைரக்டரி பிஸ்னஸ். அதில் வந்து நாம் நம்மளுடைய பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் பண்ணுறப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். நேமு, நம்முடைய அட்ரஸ், தென் வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, அதோடைய கேட்டகரி என்ன, யாராக்கெல்லாம் சர்வ் பண்ணுவோம், நம்மளுடைய கடை எப்போல்லாம் ஓப்பனாக இருக்கும், என்னைக்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும், எப்போல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவோம், அதில் வந்து என்ன ரேட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும், இந்த மாதிரியான எல்லா தகவலும் நம்ம வந்து அதில் நம்ம வந்து டைரக்டில் கொடுக்குற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கொடுக்குறப்போ அதோட சேர்ந்து இந்த ரேட்டிங்லாம் ஹையாக இருக்கிறப்போ நமக்கு இங்கே கூகுள் சர்ச் பண்ணுறப்போ ஃப்ரீயாகவே இங்கே வரும். நீங்கள் 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது எப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர், பில் போர்டு வந்து இருக்குதுன்னு வச்சுங்க. அது நல்லா பிரைட்டாக இருக்குது, நல்ல அனிமேஷனோட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும். அதை விட பவர்ஃபுல்லானது இங்கே கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் வர்றது. ஸோ ஒரு கீவேர்டு கொடுத்து ஒரு சர்ச் பண்ணுறப்போ டாப் ஃபியூ ரேங்க்ஸ்குள்ளே உங்களுடைய சைட் வந்துச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் எந்த விதமான செலவும் பண்ணாமே ஈஸியாக போய் சேரும். ஸோ அப்போ கூகுள் மை பிஸ்னஸ் அல்லது கூகுள் ப்ரொஃபைல், பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இதில் இப்படி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதில் வந்து நமக்கு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நாம் நம்மளுடைய பிஸ்னஸுடைய பேர், அதோடைய ரேட்டிங்ஸ் காட்டுறது இல்லாமல் நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டு, டைரக்ஷன்ஸு, ஈவன் நம்ம வந்து இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே கால் கிளிக் பண்ணிக்கலாம். அவருடைய மெனு, நம்ம அங்கே டைரக்டரில் என்னென்னாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ அத்தனையுமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். இங்கே வெப்சைட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதனால் இங்கே வருது. அவங்க கொடுக்கல அப்படின்னா வராது. ப்ளஸ் கூகுள் மேப்லேயே அதோடைய லொக்கேஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி போய்க்கலாம். ஸோ லோக்கல் பிஸ்னஸுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நீங்கள் யோகா கிளாஸ் நடத்தினாலும் சரி, ஜிம்மு நடத்தினாலும் சரி, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினாலும் சரி, அல்லது ஒரு மேக்கப் ஸ்டுடியோ நடத்தினாலும் சரி, எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் நடத்துறீங்களோ உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் பிளேஸுக்கு வந்து தான் சர்வீஸ் எடுத்துக்கணும் அல்லது பொருளை வாங்கணும் அப்படின்ற பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய் தான் வந்து சர்வீஸ் கொடுத்தாகணும். உதாரணமாக பெயிண்டிங் பண்ணி ஆகணும், வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணி ஆகணும் உங்கள் பில்டிங்க்கு, இந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் அவங்களுடைய லொக்கேஷனுக்கு போய் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லோக்கல் பிஸ்னஸ் அத்தனைக்குமே இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரொம்ப 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 முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. நம்ம அடுத்த டாபிக் போவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன்னா என்னங்க? ஃபஸ்ட்டு நாம் திருப்பி மேனுவலாக ரெப்படிட்டிவாக பண்ணக்கூடிய டாஸ்க்கை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். உதாரணமாக நம்ம சைக்கிள் ஓட்டணும்னு வச்சிங்களேன், சைக்கிளை போட்டு மிதிச்சு வந்து போவோம். இது மேனுவலாக திருப்பி ரெப்படிட்டிவாக பண்ணக்கூடிய காரியம். இதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனா என்ன, நம்ம சைக்கிளை மிதிக்காமல் ஒரு மோட்டர் மூலமாக நம்ம வந்து பைக் மாதிரி வாங்கிடுறோம். இது ஆட்டோமேஷன். அதே மாதிரி ஆட்டோமேஷனை நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்தோம்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷனை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக பேமெண்ட் கேட்வே, நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ரிசீவ்டு, இவ்வளோ அமௌண்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு ரிசீவ்டு அப்படின்ற மெசேஜ் வரும். அல்லது இமெயிலும் வந்து வரும். இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு பார்த்தோம்னா அது வந்து பேமெண்ட் கேட்வேவோட நம்ம வச்சுக்கிற ஆட்டோமேஷன். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வேறு எங்கெங்கெல்லாம் வரும்? நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங் டூல். நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் மூலமாக. அப்போது நீங்கள் பே பண்ண உடனே ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மெசேஜும் அடுத்து வரும். இது எல்லாமே வந்து டாக்டரோ அல்லது அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு யாரோ டைப் பண்ணி அனுப்புறது கிடையாது. இது எல்லாமே வந்து வெவ்வேறு மார்க்கெட்டிங் டூல்ஸ் மூலமாக ஆட்டோமேட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உடனே அது ட்ரிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க.
அதோடைய ரிசல்ட்டாக வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டென்ட்டை ஏற்கனவே கிரியேட் பண்ணி இந்த நாளில் இந்த டைமில் இந்த சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்கெடியூல் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு டூல்ஸ் இருக்குது. நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூலோட நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமரை வந்து நம்ம இன்னைக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா அது சம்மந்தமான தகவல்கள் நம்முடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதையும் ஆட்டோமேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது ஃபோனில் சில டைம் வந்து நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு வர்ற மண்டே 11 மணிக்கு காலையில் நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுருக்கிறீங்க. அதுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கால் செட் பண்ணலாம். ஸோ காலையில் வந்து ஒரு 7:30 மணிக்கு ஒரு டெலிஃபோன் கால் போகும் அவங்களுக்கு மொபைலில் கால் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு மெசேஜை அதில் ப்ளே பண்ணலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு 11 மணிக்கு இந்த முக்கியமான மீட்டிங் இருக்குது, இது உங்கள் லைஃபே மாற்றக்கூடியது அப்படின்றத நீங்கள் அந்த காலில் சொல்லலாம். 11 மணிக்கு இப்படி ரிமைண்ட் பண்ணலாம். 7:30 மணிக்கு அப்புறம் திருப்பி ஒரு 9 மணிக்கு இன்னொரு ஆட்டோமேட்டட் கால் கொடுக்கலாம். அதே மாதிரி 11 மணிக்கு முன்னாடி ஒரு 10:45 ஒன்று கொடுக்கலாம். 11:15 மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்க நிறைய போகலை, நீங்கள் இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சருங்க. உங்களுடைய பிஸ்னஸையே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியது இந்த வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். இதை பற்றி நம்ம தனி வீடியோவில் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூச்சரில் நான் வந்து இதை வந்து தனி வீடியோ சீரீஸாகவே நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது உங்கள் பிஸ்னஸை தலைகீழாக புரட்டி போடும். கூகுள் மீ பிஸ்னஸும் இதுவும் புரட்டி போட்டுரும். அண்ட் தென் ஃபைனலாக ஆன்லைன் சேல்ஸ் பண்ணல். இது என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஒர்க்கையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கையும் முழுக்க ஆட்டோமேட் பண்ணி நீங்கள் மழையோ வெயிலோ இரவோ பகலோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்பாட்டில் இருக்கீங்களோ அல்லது வெளியே போயிருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஏதாவது ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருக்கீங்களோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாளும் உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இன்டர்நெட்ல இருந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு என்னோட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட வேலையை அபகரிச்சிருச்சு. அதை நமக்கு சாதகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் பர்சனலைசேஷன். ஸோ இப்போது ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க பேரை போட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய படங்கள் போட்டு அவங்களுடைய பிராண்டு பேரை போட்டு அவங்களுடைய கடை பேரெல்லாம் போட்டு அல்லது அந்த மாதிரி வந்து B2B பிஸ்னஸுக்கு அனுப்புகிறோம். அல்லது எண்டு கஸ்டமர் B2C அல்லது டைரக்ட் டு கஸ்டமர் அப்படின்னா நம்ம கஸ்டமர் டைரக்டாக விற்கிற தொழில் இருக்கும். அப்படின்றப்போ கஸ்டமருக்கு அவங்களுடைய பர்த்டேக்கோ அல்லது அவங்க வெட்டிங் டேக்கோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரை போட்டு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்பிச்சா எப்படி இருக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்கிற உங்கள் பிஸ்னஸுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்புறது சாத்தியமா? அது பண்ணீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும், பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணணும்? ஆட்டோமேட் பண்ணணும். சரி, என்னைக்கு யாருடைய பர்த்டே அவங்க பேரை எடுத்து அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 100 பேருக்கு பர்த்டேவா, 100 பேருக்கும் வந்து தனித்தனியாக இமேஜ் அண்ட் பர்த்டே விஷ் டெக்ஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி அவங்களுடைய மொபைலுக்கு போயிடணும் அல்லது அவங்களுடைய இமெயிலுக்கு போயிடணும் அப்படின்றத நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நம்ம வந்து இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்ற தனி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் இன்ஃபர்மேஷன் வேணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னாலும் இதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை என்னுடைய பாணியில் நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்து ஆதரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திருப்பி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.